வினை தீர்த்து நலம் செய்யும் அம்மனாய், வேதனையை தடுத்தாளும் தெய்வமாய், சூனியத்தை பழியாக்கும் காளியாய், துணை தந்து வாழ வைப்பாள் நாகமலையம்மன். ஜோகூர் மாநிலம் மூவார் நகரத்திலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் பயணம் மேற்கொண்டால் இறுதியாக நாம் வந்தடையும் இடம் பாம்புகளின் அரசியாம் நாகக்கன்னியம்மன் குடிகொண்டிருக்கும் இந்த அடர்ந்த காடு. பொதுவாக கடவுளின் மீதான பக்தியால் மனிதர்கள் எழுப்பும் ஆலயங்களை மனித பிரதிஷ்டை என்பர். தேவர்களாலும் ரிஷிகளாலும் எழுப்பப்படும் ஆலயங்களை தெய்வ பிரதிஷ்டை என்பர். தானாகவே ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அதில் தாமாகவே ஒரு தெய்வ சக்தி குடிகொண்டால் அது சுயம்பு எனப்படும். நம்பியவர்களுக்கு நன்மை பயக்கும் நாகமலை அம்மன் இங்கே சக்தி மிக்க ஒரு சுயம்புவாக காட்சியளிக்கின்றாள். ஆலயம் கட்ட வேண்டும் என்பது சிலருக்கு கனவாக இருக்கும். ஆனால் காட்டுக்குள் மறைந்திருக்கும் ஓர் ஆலயம் கனவுகளால் கண்டறியப்பட்டது இங்குதான் என்று கூறலாம். 1972 ஆண்டு ஏப்ரல் மாதத்தின் ஒரு நள்ளிரவு இந்த ஆலயத்தின் பூசாரியாகவும் பொறுப்பாளராகவும் இருக்கும் கோபால மேனனுக்கு ஒரு கனவு. அன்று இந்த ஆலயம் இவ்வாறு இல்லை. இந்த பகுதி அடர்ந்த ரப்பர் காட்டுக்குள் இருக்கும் ஒரு மலை மட்டுமே. அவரது கனவில் தோன்றியது ஒரு ஸ்ரீ சக்கரமும் ஒரு பெண்ணின் அசிரீரி குரலும் தான். தான் குடிகொண்டிருக்கும் ஒரு இடம் கவனிப்பாரற்று இருளாக இருக்கிறது என்றும் தன்னுடன் தெய்வமாம் சக்திகள் பலவும் அமிழ்ந்து கிடக்கின்றன என்றும் அக்குரல் தெரிவித்து மறைந்தது. விழித்தெழுந்தவருக்கு எதுவும் புரியவில்லை. தனது வீட்டினரிடம் தெரிவித்துள்ளார், நண்பர்களிடம் பிரஸ்தாபித்துள்ளார். யாருக்கும் விடை தெரியவில்லை. விடையறியாமல் தவித்தவருக்கு பதில் கூறும் விதமாய் மறுபடியும் அதே போன்று இன்னொரு கனவு தோன்றியது. இம்முறை தான் இருக்கும் இடத்திற்கு அவர் வர சில குறியீடுகளை, சில அடையாளங்களை அது தெரிவித்தது. அதன்படி அடுத்த நாளே தனது நண்பர்களுடன் மலை மீது ஏறத் துவங்கினார். கனவில் கூறியபடி மல்லிகை வாசம் அதிகமாகவே வீசிய ஒரு பகுதிக்கு வந்தார். இயற்கையாக உருவாகியிருந்த 5 தலை பாம்பு உருவத்தை ஒத்த ஒரு மலைப்பகுதியை கண்டார். மலை குகைக்குள் ஒரு புற்றுமேடு இருப்பதையும் கண்டவருக்கு அம்மனை அடைந்து விட்ட மகிழ்ச்சி. அன்று அவ்வாறு கண்டறியப்பட்டதுதான் இன்று இவ்வாறு இருக்கும் இந்த ஆலயம். புராணத்தில் இடம்பெற்ற வாசுகி பாம்பின் உருவத்தை ஒத்திருக்கும் மலைக்கு கீழ் இருப்பவள் பாம்புகளின் அரசியாகவே இருக்க முடியும் என்பதால் இங்கு நாகம்மா உருவானாள். அவளுடன் 7 கன்னியரின் உருக்களும் தோன்றியிருந்தன. பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, மகேந்திரி, சாமுண்டி,
ஆகியோரே இவர்கள். நகர சாந்தடிகளில் இருந்து முற்றிலும் விலகி இங்கு வருவது காலத்தால் பின்னோக்கி சென்று பல வருடங்களுக்கு முன்னால் இருக்கும் ஒரு சூழலுக்கு வருவதை போல இருந்தாலும் இந்த அமைதி மற்றும் ஏகாந்த பக்தி சூழலை அனுபவிக்கவே பலரும் இங்கு வருகை தருகின்றனர். ஆலயத்திற்குள் நுழைந்ததும் நம்மை முதலில் எதிர்கொள்வது அனைத்து ஆகமத்தின்படி அமைந்திருக்கும் இந்த விநாயகர் சன்னதி. ஒரு காலத்தில் இந்திய தொழிலாளிகள் அதிகம் நிரம்பியிருந்த புக்கிட் பாசிர் கிரேகிலியா தோட்டத்தை அடுத்த இப்பகுதி கடந்த 25 வருடங்களுக்குள் தான் இப்படி ஒரு வளர்ச்சி நிலையை கண்டது எனலாம். நோய் தீர்க்கும் மறுமருந்தாய் விளங்கி வரும் இந்த நீரூற்றின் மீதான அமைந்திருக்கிறது விநாயகர் சன்னதி. இயற்கையாய் உருவான இந்த ஊற்றும் கூட கனவில் வந்து கூறிய அசிரீரி குரலின்படி கண்டறியப்பட்டதே. இன்று இதனால் பயனடையும் பக்தர்கள் பலர். மோஷகரின் வணக்கத்தோடு அருள்வாளிக்கும் இந்த கணபதிக்கு இங்கு சதுர்த்தி தினங்களே விமர்சையான தருணங்கள். மூலவரை தரிசிக்கும் முன்னால் முதல் கடவுளை வணங்க வேண்டும். எல்லோருக்கும் எளிமையானவராய் எந்த வடிவத்திற்கும் உகந்தவராய் இருக்கும் இவரை சுற்றி அமைந்திருப்பவை இவர்தம் அவதாரங்களே. விஜய கணபதி, ஏக்ஜட கணபதி, நர்தன கணபதி, சிஷ்ட கணபதி, சிஷ்டி கணபதி, ஹரித்ர கணபதி, திரியாக்னா கணபதி, ஏகதந்த கணபதி, ஜிப்ரபிரசாத கணபதி. இந்த 8 அவதாரங்களும் இவர் எந்திசை காவலன் என்பதையே பறைசாற்றுகின்றனர். இவரை வணங்கிவிட்டு மலையேற துவங்கினால் நமக்கு முன்னால் நீண்டு தெரிவது பாம்பை போலவே வளைந்து செல்லும் 190 படிகளை கொண்ட மலைப்பாதை. அடிவாரத்திலேயே நம்மை வணங்க வைப்பது வழித்துணைக்கும் பாதுகாப்புக்கும் உத்தரவாதம் தரக்கூடிய கொடிமர விநாயகர். 25 அடி உயரமுள்ள இந்த கொடிமரத்தில் திருவிழா காலங்களில் மட்டும் நாகக்கொடி ஏற்றப்படுகின்றது. ஒவ்வொரு வருடமும் 10வது மாதத்தில் இவ்வாலயத்தின் வருடாந்திர திருவிழா நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. கொடிமரம் தாண்டி நடக்க இருவழி பாதையாக பிரிகிறது படிக்கட்டுகள். அதில் ஏறும் வழியில் ஏகாந்த நாயகனாய் இடைவெளியில் இருப்பது மகாவிஷ்ணு. தானாக உருவான ஒரு சுயம்புவாகவே இவரும் இங்கே போற்றப்படுகின்றார். பாறை உருவங்கள் ஒன்றிணைந்து சயனம் கொண்ட பெருமாளை தரிசனம் கொள்ள வைக்கின்றது.
இந்த பெருமாளை எப்போதும் வணங்கும் அனுமானின் அவதாரங்களாய் இந்த குரங்கின கூட்டங்களே இந்த காட்டுக்குள் ஆலய வளாகத்தில் அதிக ஆதிக்கம் செலுத்துகின்றனர். மலையுச்சியை அடைந்தால் நமக்கு தரிசனம் தருவது முதலில் சிவகோபுர தரிசனமே. அம்மனுக்கு இணையான வழிபாட்டை பெறும் சிவபெருமான் சன்னதி இங்கு 1997 ஆண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. சிவசக்தியின் பெருமைகளை உணர்ந்து பக்தர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இது மனித பிரதிஷ்டையாக தோன்றியுள்ளது. சிவராத்திரியும் பிரதோஷமும் விமர்சையாக கொண்டாடப்படும் இவர் தம் சன்னதிக்கு 4 கால பூஜைகளிலும் மோட்ச தீபம் காட்டப்படுவது சிறப்பாக கருதப்படுகின்றது. இவரை தரிசிக்க மலேசியாவின் பல பகுதிகளில் இருந்து மட்டுமின்றி அருகில் இருக்கும் சிங்கப்பூரில் இருந்தும் அதிக பக்தர்கள் வருவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 2 ஏக்கர் அளவிலான தனது சொந்த நிலப்பரப்பில் அமைந்திருக்கும் இந்த திறந்தவெளி ஆலயத்தின் அம்மன் வாசுகி பாம்புருவ பாறை குடைபிடிக்க, சப்த கன்னியர் புடைசூழ ஊர்வனங்களின் புகலிடமாய் விளங்குகின்றார். இவருக்கு இங்கே பௌர்ணமி பூஜையை சிறப்பு சேர்க்கும் வைபவமாக இருக்கிறது. மற்றும் விசேஷ தருணங்களில் இவருக்கு செய்யப்படும் அபிஷேகங்கள் பால், சந்தனம், குங்குமம் ஆகியவற்றால் மேற்கொள்ளப்படுகின்றன. குழந்தை பாக்கியம் வேண்டி வரும் பக்தர்கள் இங்கே அதிகம். அதே சமயம் இந்த புற்றுமண்ணை எடுத்து திருநீராக பூசிக்கொண்டு தமது நோய்களை தீர்த்து கொண்டவர்களும் உண்டு. இம்மலையில் குறிப்பிடத்தகுந்த ஒரு அதிசயமாக கருதப்படுவது, விக்கிரகங்களாக கருதப்படும் ஒவ்வொரு சன்னதியின் பாறைகளும் நாளுக்கு நாள் வளர்த்து வருகின்றன என்பதே. குடிநீராய் பயன்படும் சுனைகள், குளிர் வீசும் காடு, ஆபத்தில்லாத உயிரினங்கள், பாதுகாப்பு தரும் பாறை சன்னதிகள் என்று புதிய கிரகமாய் காட்சியளிக்கும் இம்மலை மூலிகை காற்றால் சூழப்பட்டும் உள்ளது. அதை நுகரவே பல பக்தர்களும் தூரம் பாராமல் வந்து செல்கின்றனர். அவர்களின் வசதிக்காகவே இவ்வாலயத்தின் அன்னதானமும் மேற்கொள்ளப்படுகின்றது. அதே சமயம் வரும் பக்தர்கள் மாலை 7 மணிக்கு மேல் மலையேற அனுமதிக்கப்படுவதில்லை. அந்தியில் ஆரம்பித்துவிடும் அம்மனின் நடமாட்டம், ஊர்வனவற்றின் உற்சவ ஆதிக்கம் ஆகியனவே அனுமதி மறுக்கப்பட காரணம் என்று பொதுமக்களால் கூறப்படுகிறது. எண்ணங்களே ஒருவரின் நன்மை தீமைகளை முடிவு செய்கின்றன. இங்கே நிறைய பேர் அடிக்கடி வந்து தவம் இருப்பதும் உண்டு. அவர்களின் எண்ணங்கள் இச்சூழலில் அதிர்வலைகளாக உழவும் காரணத்தால் இங்கே நல்லது வேண்டி வருவோரின் முயற்சிகள் நன்மை தருவதாகவே உள்ளன என்பது பக்தர்களின் நம்பிக்கை. உணர்வுக்குரிய பக்தியை மட்டும் வளர்க்காமல் வாழ்வியலுக்குரிய நடைமுறை செயல்களை சுட்டிக்காட்டுவதே சிறந்த ஆலயம்.
சமயம், சுற்றுலா, சமூக நடவடிக்கைகள் என்று தன்னை மனித வாழ்வோடு பிணைத்துக் கொள்ளும் இந்த ஆலயத்தை பாம்புகளின் பரிவாரத்தோடு பல வளங்களை பக்தர்களுக்கு தரும் நாகமலை அம்மனை வணங்குவோம்.